தருமபுரி மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து கோபிநாதம்பட்டி கூற்றோடு பகுதியில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை தற்போது பார்ப்போம். சமூக நீதியை நிலைநாட்டுவோம், இடஒதுக்கீட்டை நாம் கையெழுத்து போடுவோம். ஏன்னா இந்த ரெண்டு கட்சியை ஏமாத்திட்டாங்க. செய்ய நிச்சயமா அவங்களுக்கு மனசு கிடையாது. இந்த ரெண்டு கட்சியும் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் காலாவதி ஆகிவிட்டது. அந்த காலத்துல காமராசர் அவர்களோ அண்ணா அவர்களோ காலத்துல நேர்மையான வேட்பாளர்கள் நிறுத்தினார்கள். அதனால நம்ம கண்மூடித்தனமாக அண்ணா அவர்கள் யாரை நிறுத்தினாரோ நம்ம கண்மூடித்தனமாக சின்னத்தை பார்த்து வாக்களிச்சோம். வேட்பாளரை பத்தி நமக்கு கவலை இல்லை. அண்ணாவா, அண்ணா நல்ல ஒரு வேட்பாளர் நிறுத்துவாரு, அதனால சின்னத்தை பார்த்து வாக்களிச்சோம். வேட்பாளர் அந்த காலத்துல பார்க்கல. காமராசர் அதே நிலைத்தார். எம்ஜிஆர் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. அதன் பிறகு வந்தவர்கள் எல்லாம் வேட்பாளர்கள் எல்லாம் மோசமான வேட்பாளர்கள், அவர்களுக்கு அடிமையான வேட்பாளர்கள், தகுதி இல்லாத வேட்பாளர்கள், நேர்மை இல்லாத வேட்பாளர்கள், கொலை குற்றம் செய்தவர்கள், கொள்ளையடிக்கின்ற வேட்பாளர்கள், மது விற்கின்ற வேட்பாளர்கள் எல்லாம் இந்த இரு கட்சியிலும் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் இன்னும் நீங்க சின்னத்தை பார்த்து வாக்களிக்காதீங்க. சௌமியா அன்புமணி ஒரு பொது வேட்பாளரா நீங்க பாருங்க. சௌமியா அன்புமணி நீங்க ஒரு பொதுவாக கட்சிகளும் பார்க்க வேண்டாம், எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம், மொழி எதுவும் பார்க்க வேண்டாம். ஒரு பொது வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு ஒட்டுமொத்தமாக நீங்கள் வாக்களியுங்கள். ஒரு நேர்மையான உறுதியான ஒரு வேட்பாளர் உங்களுக்கு நிறுத்தி வைத்திருக்கின்றோம். அவரை உங்களுடைய உறுப்பினராக நீங்கள் ஆக்குங்கள். குறிப்பாக நான் பெண்கள் கிட்ட நான் சொல்றேன். தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி தொகுதியில பெண் வாக்காளர்கள் 7,47,000 வாக்காளர்கள். நீங்க 7,47,000 வாக்காளர் முடிவு பண்ணா போதும். இந்தியாவிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் உங்களுடைய சௌமியா அன்புமணி வெற்றி பெறுவார். பெண்கள் முடிவு பண்ணா போதும். இந்த செய்தி கட்சியை கடந்து, ஜாதி, மதம், இனம் அத்தனையும் கடந்து இந்த செய்தி எல்லா பெண்கள் மத்தியில சொல்லுங்க. அவர் வரணும், அவர் வந்தார்தான். அதுல இன்னொன்னு, 5 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க ஒரு தவறு செய்தீர்கள். இன்னைக்கு நான் உங்களை கேட்கிற அந்த தைரியம், அந்த உரிமை எனக்கு இருக்கு. நீங்க 2014 எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி என்ன நீங்க உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்கள். 5 ஆண்டு காலம் நான் உங்களையே சுத்தி வந்தேன்ல. நான் வேற எங்கேயும் நான் போனா இங்கதானே வந்தேன். இங்க உங்களை சுத்தி வந்து உங்களுக்கு இந்த திட்டம் அந்த திட்டம் எல்லா திட்டமும் நான் வெளியில கொண்டு வந்தேன்ல. நான் 70 ஆண்டு காலம், 78 ஆண்டு காலம் கோரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டத்தை உங்களுக்கு நான் கொண்டு வந்தேன். நான் 19 முறை அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சந்தித்து வலியுறுத்தி ரயில்வே துறை அமைச்சரை இங்க கொண்டு வந்து தருமபுரியில ஹெலிகாப்டர்ல வந்து அடிக்கல் நாட்டினாங்க திட்டத்துக்கு. சிப்காட் வேணும்னு கேட்டீங்க. 20 ஆண்டு காலமாக எங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நானும் செஞ்சு போராட்டம் பண்ணி தருமபுரியில இப்ப சிப்காட் தொடக்க பணியில் வந்திருக்கிறது. இந்த பொம்முடி எடுத்துங்க. இந்த பொம்முடி ரயில்வே ஸ்டேஷன் மேம்படுத்தது யாரு? இந்த அன்புமணி ராமதாஸ் தானே. நான் இங்க எம்பியா இருக்கிறப்போ 3 ரயில்கள் இங்கே நிறுத்தப்பட்டது. இந்த 5 ஆண்டு காலம் ஏதாவது இந்த நீங்க தேர்வு பண்ணீங்களே ஒரு எம்பி, திமுக எம்பி செந்தில், மருத்துவர் செந்தில், ஏதாவது ஒரு முறையாவது இங்க வந்திருக்கிறாரா? இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாரா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.